தமிழக சட்டசபை இன்னைக்கும் கூடியிருக்கு. நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையோட மானிய கோரிக்கையின் மீது விவாதம் இன்னைக்கு நடைபெற்றது. அதுல நிறைய முக்கியமான வாதங்கள், குறிப்பா சொல்லணும்னா இப்ப சமீபத்தில் கர்நாடகாவில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 3 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். இது தொடர்பான விவாதம் கவன ஈர்ப்பு தீர்மானம்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தது. இதற்கு நடுவில் தமிழகத்தோட இப்ப பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, அந்த திமுகவோட முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை தாவேகா அரசுக்கு எதிராக எழுப்பியிருந்தாங்க. அதற்கு தாவேகா அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில், குறிப்பா சொன்னா திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டு இருக்கப்போ சபாநாயகர் அவர்கள் அவர் அமர சொன்னாரு. இதை பத்தின அத்தனை செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் பத்தலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள் என்றும் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர் குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்து முடிச்சிருங்க. போதும். நீங்க கட்டிடங்களை பத்தியே கட்டிடங்களை பத்தியே நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. இதுல முதல் செய்தியா நம்ம பார்க்க போறதே திரு ஏவா வேலு அவர்களோட பேச்சு தான். அதுல அவர் நிறைய விஷயத்தை பேசியிருந்தாரு. என்னன்னா நிறைய இடத்துல கலைஞர் நூலகங்களை நாங்க கட்டிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய இடத்துல சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தமிழகத்துக்காக உயிர் நீத்த சில தியாகிகளுக்கான சிலையை நாங்க கட்டிட்டு இருந்தோம். அப்படி கட்டப்பட்ட பல நூலகங்கள் இன்னும் திறக்கப்படல. நாங்க தான் திரும்ப ஆட்சிக்கு வருவோம், நாங்க தான் திரும்ப ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுதியில, அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க இருந்தோம். அதனால அதை திறக்காம விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் உடனடியாக நீங்க திறக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவில் போற போக்குல ஒரு பொய்யை சொல்லிட்டு போனாரு. என்னன்னு பார்த்தோன்னா, சைதாப்பேட்டையிலிருந்து சென்னை தேனாம்பேட்டை வரை இருக்கக்கூடிய 3.2 கிலோமீட்டர் தொலைவில் 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ், உயர்மட்ட பாலமானது கட்டப்பட்டு இருக்கு. உலகத்திலேயே பார்த்தோன்னா கீழே மெட்ரோ ரயில் சுரங்கம், மேல ஒரு பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வேற எங்கேயுமே கிடையாது, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிற இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேல பாலம் போறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இதை வடிவமைச்சது தமிழக பொறியாளர்கள் தான், நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது சொன்னது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதை டிசைன் பண்ண பொறியாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனா உலகத்திலேயே இப்படி ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொன்னார்ல, அது போய் சீனாவோட ஷாங்காய் மெட்ரோ லைன் ப்ராஜெக்ட்ல, மெட்ரோ லைன் 10 சொல்லுவாங்க, அந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் லியாங் ரோட் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷன்ல சுரங்கப்பாதை, மெட்ரோவோட சுரங்கப்பாதைக்கான பணிகள் போயிட்டு இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த பகுதியில் ஏற்கனவே ஷாங்காங் பிரிட்ஜோட அந்த தூண்கள், மிகப்பெரிய தூண்கள் இந்த மெட்ரோ டனல் வரக்கூடிய அந்த ஒரு பகுதிகளில் இருந்துச்சு. ஸோ இதனால இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியை பிரிட்ஜஸ்க்கும் இந்த டனல் போடக்கூடிய அந்த துளையிடம் எந்திரம் செல்லக்கூடிய பகுதி, அந்த தூணோட பகுதியும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அதிர்வலைகள்னால அந்த பாலத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்லி அடுத்த கட்ட வேலைகள் இறங்குறாங்க. இதன் மூலமா எந்த ஒரு தூண்ல அதிகப்படியான லோட் வருது, பாதிப்படையறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தெரியுதோ அதற்கு பக்கத்திலேயே ஆல்டர்னேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கட்டி அந்த பிரிட்ஜோட லோட இந்த ஒரு பர்டிகுலர் தூண்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இதன் மூலமா அந்த பிரிட்ஜுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தாலும் அந்த பாலத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த லோடுன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிஷனல் பில்லர்ஸ் கொடுத்ததுனால வெற்றிகரமா அந்த ஒரு திட்டம் முடிவடைஞ்சது. உயர்மட்ட பாலம் மேல கீழே மெட்ரோக்கான டனல் இருந்தது, ஆல்ரெடி சீனாவில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் சரி, ஓகே, இதுவாவது பரவாயில்ல, நீங்கள் வெளிநாட்டில் இருக்குது, இந்தியாவில் இது முதல் முறையாக இருக்கலாம்னு சொல்லி அடுத்ததை கேள்வி கேட்பீங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு தொழில்நுட்பம் ஏற்கனவே டெல்லியில் இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, டெல்லியோட மெட்ரோ ஃபேஸ் 4ல புல்பாங்கஷ் சர்தார் பசார் பகுதியில் மேலே ஏற்கனவே ஆல்ரெடி எலிவேட்டட் மெட்ரோ இருக்கு. அதாவது பாலத்துக்கு மேலே செல்லக்கூடிய மெட்ரோ. அதற்கு கீழேயே மீண்டும் டனல் மெட்ரோ போடுறதுக்கான அந்த சுரங்க பணிகளானது தொடங்கப்பட்டுச்சு. இப்போ அதற்கான வேலைகளும் நிறைவடையக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கு. இவங்க சொல்லியிருக்க விஷயம் தமிழகத்தில் வேணா முதல் முறைன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இட நெருக்கடி, அதுவும் சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இட நெருக்கடியின் காரணமா மேல இருக்கக்கூடிய ரோட், அதுக்கு கீழே டனல் மெட்ரோ, சுரங்கப்பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு மெட்ரோன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ரோட்டுக்கு மேல தான் அந்த ஒரு பிரிட்ஜை கட்ட முடியும். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிரிட்ஜை நீங்க மற்ற பகுதிகளில், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. அதனால மிகப்பெரிய சேதாரங்கள் ஏற்படும். ஸோ இவங்க பண்ண ஒரு இன்ஜினியரிங் கரெக்ட் தான். ஆனா உலகத்திலேயே இதுதான் முதல் தடவை. இந்த மாதிரி தொழில்நுட்பம் வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றப்பதான் பிரச்சனையானது உருவாகுது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இதை விட இன்னொரு அடிஷனலான விஷயம் என்ன தெரியுமா, இதே டெல்லி மெட்ரோல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுரங்கம், அதற்கு கீழ் இன்னொரு சுரங்கம், மேல ஒரு டனல், கீழே ஒரு டனல்னு சொல்லி அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான சம்பவமா நடந்திருக்கிறது அந்த தமிழர்கள் பற்றிய பிரச்சனை தான். இப்போ
கர்நாடகாவில் 3 தமிழர்கள், அதாவது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இதற்கு எல்லாமே பேசுறப்ப என்ன பண்ணாங்கன்னா இது தொடர்பாக சிபிஐ என்கொயரி பண்ணணும். தமிழர்கள்னு சொன்னாலே இன்னைக்கு யாரும் பெருசா அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறதா காங்கிரஸ் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இதற்கு தமிழக அரசோட பதில் என்னன்னா, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு, சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர்களோட குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரதா தமிழகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. இது இதில் விமர்சனங்கள் நிறைய வந்துருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே தமிழர்களுக்கு பிரச்சனைன்றப்போ தமிழக அரசு முன்னாடி நிற்குது, முன்னாடி நின்று அவங்களுக்கான உதவிகளை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு சார்பில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் உயிரிழக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தோன்னா ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் அரசோட சில போக்குகள்னால காவல்துறை மரணங்கள் இந்த மாதிரியும் சில நிகழ்வுகளானது நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா, ஏன்னா அவங்க தமிழர்களாக இருந்தாலும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கவங்க, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா நிதியுதவி கொடுக்குறீங்கன்றப்போ இது அரசியல் காரணங்களுக்காக தான் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா, ஏன்னா அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அலிகேஷன் அவங்க மான் வேட்டைக்கு போயிருந்தாங்க. அவங்க உண்மையிலே போச்சர்ஸாக இருந்து அவங்க வேட்டையாடுறதுக்கு போயிருந்தா தமிழக அரசு இப்படி ஒரு நிதியுதவி கொடுக்குறப்போ இது என்ன மாதிரியான ஒரு சூழலை வெளியில் காமிக்கும்னு சொல்லி அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பின்னாடி நியாயம் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு பின்னாடி சில நியாயங்கள் இருக்கிறதாகவும் வலைதளத்தில் பல கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கடைசியாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியது, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏவா வேலுவுக்கு வச்ச பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட செக்மெண்ட் வரப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, தமிழர்களுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் தான் முன்னாடி நிற்போம்னு சொல்லிட்டு வெறும் 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு அந்த உண்ணாவிரதத்தோட இறுதியில் இலங்கை போர் நின்றுடுச்சுன்னு சொல்லி ஒரு காரணத்தை காமிச்சிட்டு வந்தாங்க. ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்று ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற 3 மணி நேரத்தில் உண்ணாவிரதத்தை முடிச்ச ஒரே குரூப் இந்த குரூப் தான் சொல்லக்கூடிய வகையில் ஒரு கருத்தை பேசியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மழை விட்ட பிறகும் தூவானம் நிற்கவில்லை. ஏன்னா இவர் உண்ணாவிரதத்தை முடிச்ச உடனே, ஏன்னா அன்னைய அரசியலில் ஈழப்போர் ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. ஈழப்போருக்காக தான் அந்த உண்ணாவிரதத்தையும் 3 மணி நேரத்துக்கான அந்த உண்ணாவிரத்தையும் இவர் நடத்தினதா சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்கள் உண்ணாவிரதத்தை முடிச்சப்போ யுத்தம் நின்றுச்சுன்னு சொல்றீங்களே, ஆனால் இன்னமும் அங்கே குண்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்கப்பட்டப்போ மழை விட்ட பிறகும் தூவானம் விடுவதில்லை. அடைமழை விட்டுருச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் தூரல் நிற்கல. அதனால தான் அதை கம்பேரிசனாக சொல்கிறாராம், யுத்தம் நின்றுச்சு ஆனால் அப்படி இருந்தாலும் சில இடங்களில் குண்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்க மாதிரி சோஷியல் மீடியா பவர் அன்னைக்கு இல்லை. ஒருவேளை சோஷியல் மீடியா அன்னைக்கு இருந்துருச்சுன்னா ஈழத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குமான்றது தெரியல. காரணம், இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி யுத்தங்களை வெளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விகிதம் இல்ல, அதோட அந்த ஒரு பவர்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சு. அப்படி இருக்கப்போ என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் உருட்டிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பேசியது சட்டமன்றத்தில் அந்த ஒரு டாபிக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று தான். ஆனால் 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு அந்த உண்ணாவிரதத்தோட இறுதியில் ஒரு யுத்தத்தையே நிறுத்தினு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரி உருட்டாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் உங்கள் ராஜேஷ் கண்ணன்.